சமூக நலன் மற்றும் மகளிர் மேம்பாடு. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பெண்களுக்கும் அண்ணனாகவும் தம்பியாகவும் இருந்து அவர்களுக்கு எப்போதும் துணை நிற்பவர்தான் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். திருமணம் என்பது ஒவ்வொரு பெண்ணின் வாழ்விலும் ஒரு மகிழ்ச்சியான தருணமாகும். இந்த தருணத்தை கொண்டாடும் விதமாக தமிழ்நாட்டில் பெண்கள் அனைவரையும் தன் குடும்பத்தில் ஒருவராக கருதும் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அப்பெண்களின் திருமணம் நாளில் நமது அரசின் சார்பாக 8 கிராம் தங்க நாணயமும் ஒரு பட்டு புடவையும் அண்ணனின் சீராக வழங்க இருக்கிறார். இத்திட்டத்தினை செயல்படுத்த திருத்த வரவு செல்ல திட்ட மதிப்பீடுகளில் 812 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. நம்முடைய கொள்கை தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் புதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்து மாணவர்களின் வயிற்று பசியை மட்டுமின்றி கல்வி பசியும் போக்கினார். நண்பா மற்றும் நம்பிகள் மேல் பேரன்பு கொண்ட நம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்துக்கு பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம் என பெயர் வைத்து பெருந்தலைவருக்கு பெருமை சேர்த்துள்ளார். 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கு இத்திட்டத்தினை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் விரிவுபடுத்தியுள்ளார். தந்தை பெரியாரின் பிறந்த நாளான செப்டம்பர் திங்கள் 17ஆம் நாள் முதல் செயல்படுத்தப்பட உள்ள இத்திட்டத்தின் மூலம் கூடுதலாக 15,414 பள்ளிகளில் பயிலும் 15.14 லட்சம் மாணவர்கள் பயன்பெறுவர். இத்திட்டத்திற்காக திருத்த வரவு செலவு மதிப்பீடுகளில் 710 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. மூத்த குடிமக்கள் கண்ணியமான வாழ்க்கை, மகிழ்ச்சியான முதுமை மற்றும் விரைவான சமூக பாதுகாப்பை உறுதி செய்து முதியோருக்கு உகந்த சூழல் கொண்ட மாநிலமாக தமிழ்நாட்டை உருவாக்குவதில் இந்த அரசு உறுதியாக உள்ளது. மூத்த குடிமக்களுக்கான அனைத்து அவசியமான வசதிகளுடன் கூடிய மூத்த குடிமக்கள் இல்லங்கள், தகுதி வாய்ந்த பராமரிப்பாளர்கள், மருத்துவ பணியாளர்கள் மற்றும் பொழுதுபோக்கு வசதிகளுடன் மாவட்டந்தோறும் எக்ஸ்டெண்ட் செய்யப்படும். 1ஆம் ஆண்டில் 12 மாவட்டங்களில் 12 முதியோர் இல்லங்கள் அமைக்கப்படும். ஒவ்வொரு இல்லத்திலும் 40 பயனாளிகள் இடம்பெறுவர். இத்திட்டத்திற்காக 6.6 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. மேலும் லைப்ரரிஸ், யோகா, தியான வகுப்புகள் மற்றும் இண்டோர் விளையாட்டு வசதிகளுடன் கூடிய மூத்த குடிமக்கள் பொழுதுபோக்கு மையங்கள் முதற்கட்டமாக 5 மாவட்டங்களில் உருவாக்கப்படும். மூத்த குடிமக்களின் மக்கள் தொகை அடிப்படையில் இந்த மாவட்டங்கள் தேர்ந்தெடுக்கப்படும். எதிர்கால தலைமுறையினை நம் வீட்டு குழந்தைகளின் வாழ்வு கொண்டாட்டமாக இருக்க வேண்டும் என்று மனதார விரும்பும் உள்ளம் கொண்டவர் நம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். விஜய் மாமா, விஜய் மாமா என பாசம் பொங்க அழைக்கும் குழந்தைகள் விஜய் மாமா, விஜய் மாமா என பாசம் அழைக்கும் குழந்தைகள் செல்வங்களை பற்றி நாள்தோறும் சிந்திப்பவர் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். அக்குழந்தைகளை தினமும் வரும் அங்கன்வாடி மையங்களில் அவர்களுக்கான ஆரம்பகால பராமரிப்பு மற்றும் சேவையை நல்ல முறையில் வழங்கிடவும் வகையிலும் மையத்திற்கு வரும் குழந்தைகள் மகிழ்ச்சியுடன் ஆரோக்கியத்துடன் இருப்பதை உறுதி செய்திடவும் வகையிலும் பாதுகாப்பான குடிநீர், கழிவறைகள், மின்சார இணைப்பு உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை உள்ளடக்கிய 500 அங்கன்வாடி மைய கட்டடங்கள் நடப்பாண்டில் கட்டப்படும். டிரான்ஸ்ஜெண்டர்களுக்கு திருநர்கள் சமூக மற்றும் பொருளாதார அதிகாரமளிப்பு உறுதி செய்யும் வகையில் தமிழ்நாட்டு திறன் மேம்பாட்டுக் கழகத்தின் TNSDC மூலம் பல்வேறு தொழில்களின் திறன் பயிற்சி வழங்கப்படும். மேலும் அவர்கள் தொழில் தொடங்குவதற்கும் நிலையான வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்துவதற்கும் மானியத்துடன் இணைந்து வங்கிக் கடன் வசதியும் வழங்கப்படும். நபர் ஒருவருக்கு அதிகபட்சமாக 50,000 ரூபாய் வரை சுயதொழில் மானியத்துடன் வங்கிக் கடன் பெற ஊக்குவிக்கப்படுவார்கள். சமூக மற்றும் குடும்ப சவால்களை எதிர்கொள்ளும்
டிரான்ஸ்ஜெண்டர்களுக்கு பாதுகாப்பான தங்குமிடம், உணவு, ஆலோசனை மற்றும் மறுவாழ்வு ஆதரவு வழங்குவதற்காக 5 மாவட்டங்களில் அரண் தங்குமிடம் வசதிகள் நிறுவப்படும். மேலும் கல்வி, வேலைவாய்ப்பு, மருத்துவ சிகிச்சை, தேர்வுகள் மற்றும் பயிற்சி நிகழ்ச்சிக்காக பிற நகர்களுக்கு பயணம் செய்யும் திருநகர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் 15 மாவட்டங்களில் குறுகிய கால தங்கியிடம் வசதிகள் ஏற்படுத்தப்படும். இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறைக்கு 9,818 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது.